அம்முக்குட்டி, செல்லக்குட்டி, ஜாங்கிரி, பூந்தி. அதையம்மா விட்டுட்ட? சரிடி, அதான் நீ சொல்லிட்டல. உம்மா உம்மா. ஏடி என்ன இது சத்தம்? காலங்கத்துல 6 மணிக்கு கொட்டாய் விடுறியா இல்ல கொரட்டை விடுறியான்னு தெரியலையே. கொட்டாய் தாமா விடுறேன். கண்ணை மூடிட்டே இருக்கறனால உனக்கு கொரட்டை விடுற மாதிரி கேக்குதோ என்னவோ. ஏடி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வர போறாங்கல்ல டி. அதான் டி என் லேடிஸ் கிளப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர்றேன்னு சொல்லிருக்காங்கடி. ஏம்மா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதுக்காக என்ன எதுக்குமா காலங்கத்துல 6 மணிக்கு எழுப்பி உட்கார வச்சிருக்கீங்க? அடியே காலங்கத்துல 6 மணிக்கு தானடி எழுப்புனேன். என்னப்போ 4 மணிக்கு எழுப்புன மாதிரி கோவப்படுற? சரி சரி, இப்போ எதுக்காக எழுப்புறீங்க அந்த விஷயத்தை சொல்லுங்க. அதான்டிமா வீட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமா வச்சுக்கணும். முக்கியமா பாத்ரூமையும் க்ளீன் பண்ணணும் டி. வீட்டை க்ளீன் பண்ணனும்னா உன் மருமகட்ட போய் சொல்லு. ஏன் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? என்னடி ஆளாளமா சேர்ந்து வேலை பார்த்தா தானே 10 மணிக்கு எல்லா வேலையும் முடிக்க முடியும். ஏன் மாமியை வேலை பார்க்க சொல்றாங்க வீட்டை விட்டு வெளியே வந்தேன். அம்மையை வேலை பார்க்க சொல்றாங்க எங்க நான் போறது? வேலை பார்க்காம சோறு சாப்பிடுறது இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டம் போல. நம்ம மவளாச்சே நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா கடைசி மருமகளை தான் பிடிக்க வேண்டியிருக்கும் போல. மவளாச்சே நீ அதிக இடம் கொடுத்தாலும் இந்த மாமியார் மாதிரி கடைசியில மருமகிட்ட தான் போய் நிக்க வேண்டியிருக்கும். மாமியார்களே உசாரு உசாரு. இந்த மருமகளை எழுப்பி நாம சொல்ற வேலையெல்லாம் செய்யுமான்னு சொன்னா கட 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 கடன்னு செஞ்சு முடிச்சிருவா. மருமகளே அவளை எழுப்புறதுக்கு வெறும் கையோட போக கூடாது, காஃபி போட்டு போவோம். மருமகளே எம்மா மருமகளே. என்ன இந்த மாமியாரு காலங்காத்தால 6 மணிக்கு எந்திக்கவே. நான் வீட்டு வேலையும் பார்த்து வச்சதுக்கு அப்புறமா டிஃபன் திங்க தான் 8 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு வருவோம். என்ன இன்னைக்கு 6 மணி ஆகிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. இப்பவே எந்திரிச்சு வந்து என்ன எழுப்புது? ஒருவேளை நான் ஏன் எந்திக்கல நீ திட்டுறதுக்காக எழுப்பிக்கிட்டு இருக்கோ? சரி எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீனை போட்டுட்டே எந்திப்போம். காலை திங்கள் பாடி வரும் பாட்டு ஒரு பாட்டு. யார் அந்த கருங்குரங்கு பாட்டு பாடிக்கிட்டு இருக்குது? சரிங்க தே, இதோ காலை நீட்டுறேன். காலத்தை இதோ இன்னொரு காலை நீட்டிட்டா போச்சு. ஐயோ சாரிங்க நீங்க தான் காலை நீட்டி படுக்க சொன்னீங்க, அதான் தான் நீட்டினேன். சாரிங்க தே மன்னிச்சிருங்க தே. எப்பா எத்தனை நாள் கனவு இன்னைக்கு தான் நிறைவேறி இருக்கு. நீங்களா பேசியது எங்க அத்தே, நீங்களா பேசியது. காத்தடிச்சு பறந்து வந்து தூசி உங்க மேல பட்டாலும் காரணம் நான் தான் சொல்லி திட்டுவீங்க. இன்னைக்கு என்னடான்னு பார்த்தா என் கால் பட்டது கூட என்ன பார்த்து எதுவுமே சொல்லலியத்த. சரிங்க தே சரி. ஆமா அத்தை, எனக்கு ஒரு சந்தேகம் உங்ககிட்ட கேட்கலாமா? அத்தை என் சந்தேகம் என்னன்னா உங்க மகா மாதிரி இந்த காப்பில பேரி மாத்திரை எதுவும் கலந்துருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தேன். என்னது அன்பும் பாசமா? எங்கத்த என்னைக்கு யா மேல அன்பா இருந்தாங்க. அப்ப இந்த காப்பி கண்டிப்பா கசப்பா தான் இருக்கும். இதை நம்ம குடிக்க வேண்டாம், போய் என்னன்னே கேட்டுருவோம். எங்கே என் பிரஸ் தான் பல் தேய்க்க போகணும், ஊத்தவாய நாத்தவாய சுத்தந்தான் செய்யணும். வேர் இஸ் எ பிரஸ் பேஸ்ட் ஹா ஹா ஆ ஆ பல்லே தேய்க்கலாமே, ஓஹோ பல்ல தேய்க்கலாமே. என்ன இது இம்புட்டு கலையா இருக்கு? களை வெட்ட சொன்ன இந்த அத்தை வெட்டுறாங்களா இல்ல நம்ம நாத்து தான் வெட்டுதா? நாமளே வீட்டையும் கவனிச்சு கார்டனையும் சேர்த்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. என்னதான் என்ன வேலை பார்த்தாலும் இந்த கார்டன்ல ஒர்க் பண்ணும்போது மனசுக்கே ஒரு புத்துணர்வா இருக்கு. இந்த மாதிரி யாராச்சும் ஃபீல் பண்ணிருக்காங்களான்னு தெரியலையே. வீட்டுக்குள்ள இருந்தா தான் மருமகளேன்னு தொல்லப்படுத்துறாங்கன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில வந்தா இங்க வந்தாலும் பின்னாலே மருமகங்கிற அலாரத்தை தூக்கிட்டு வந்துடுறாங்கப்பா. அத்தே வாங்க. என்னத்தே இவ்வளவு தூரம்? வெளிநாட்டுல இருந்து வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நம்ம வீட்டுக்குள்ள இருந்து நம்ம கார்டனுக்கு தானே வந்திருக்கே. அப்படி இல்லத்தே, நீங்களும் உங்க மகளும் சோபாவும் டிவியுமா தான் இருப்பீங்க. கார்டன் பக்கம் என்னைக்கு வந்திருக்கீங்க? பரவாயில்ல மருமகளே, கார்டனை ரொம்ப சுத்தமா களை இல்லாம வெட்டி வச்சிருக்கீங்க. ஆமாத்தே எனக்கு வீட்டு வேலையை விட இந்த கார்டன் வேலைனா ரொம்ப பிடிக்கும். வேலையெல்லாம் முடிஞ்சாமா? அத்தை அது வந்து இந்த செடிக்கு மட்டும் தண்ணி ஊத்த வேண்டி இருக்குதே, களை எல்லாம் வெட்டி முடிச்சிட்டேன். உனக்கு ஏன் மருமகளே இந்த வீண் சர்மம்? செடிக்கு தானே நானே தண்ணி ஊத்திக்கிறேன், நீ வீட்ல உள்ள வேலையை போய் பாரு. சரியா? சரி இது வரைக்கும் கார்டன் பக்கம் வந்ததே இல்ல அத்தை, இன்னைக்காவது தண்ணி ஊத்துறேன்றாங்களே. பாக்கட்டும். தோட்டத்துல பாத்தி கட்டி பாத்திருக்கேன். தோட்டத்துல பாத்தி கட்டி பாத்திருக்கேன். சோத்துக்கல்ல பாத்தியே கட்டற பட்டணமே கொஞ்சம் கட்டியாக இல்லாட்ட மனசு கெட்டிடுமே. தன்னனானே
எப்பாடா ஒரு வழியா சமைச்சு முடிச்சாச்சு, பாத்திரத்தையும் கழுவியாச்சு, கிச்சனை கூட சுத்தமா தொடச்சாச்சு. மருமகனா மருமகனா, இந்த மாதிரி மருமக யாருக்கு தான் கிடைக்கும்? அதான் உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல அத்தை. ஆஹா 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 ஆஹா. அத்தை என்னாச்சுட்ட? இல்லம்மா, இவ்வளவு கிளீனா இந்த கிச்சனை நானே இதுவரைக்கும் வச்சிருந்தது இல்லம்மா. நீங்க கிச்சன் பக்கம் வந்தா தானே என்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னையில இருந்து நான் தானே கிச்சன் பக்கம் வந்துட்டு இருக்கேன். பின்ன எப்படி நீங்க கிளீனா வைப்பீங்க? அத்தை எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் அத்தை. சரி மருமகளே, சமையல்லாம் முடிச்சிட்டியா? சமையல முடிச்சு தான் கிளீன் பண்ணிருக்கேன். ஆமா, என்ன சமையல் மருமகளே பண்ண? உங்களுக்கு பிடிச்ச உப்புமா. கருமம் பிடிச்சவ ஒரு வேலை செய்யறாள்ல, ஒரே உப்புமாவை கிண்டி போட்டுறா. ஒரு டிஃபன் இட்லி தோசை அப்படின்னு போடக்கூடாது. இன்னைக்கு ஏதாவது சொன்னா இதுக்கு மேல இவ்வளவு வேலை வாங்க முடியாது. பேசாம சரி சரின்ற வேண்டியதான். வாவ், உப்புமாவா? சூப்பர் சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ் மருமகளே. சரிதே, என்னாச்சு நம்ம அத்தைக்கு உப்புமானாலே பிடிக்காது. சரி பிடிக்கட்டாலும் பரவாயில்ல, நமக்கு ஈஸியானு செஞ்சு வச்சேன். இன்னும் என்னடான்னா ரொம்ப பிடிச்சிருக்கும் வாவ்னு சொல்லிட்டு போறாங்களே. சரி இன்னைக்கு என்ன போல் நடக்குது. காலையில காஃபி போட்டு கொடுக்குறாங்க, தோட்டத்துக்கு வந்து தண்ணியை ஊத்துறாங்க, கிச்சனை கிளீன் பண்ணதுக்கு பாராட்டுறாங்க, உப்புமாவுக்கு வேற வாவ் சொல்லிட்டு போறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியலையே. நடக்கட்டும் நடக்கட்டும். மாமியாக்காரி பின்னாலே அலையிறா, நாத்தனாக்காரியே என் பக்கமே வரல. என்ன வா இருக்கும்? எங்க போயிருவாங்க? 2 பேரும் வீட்டுக்குள்ளே தான் சுத்தி சுத்தி வருவாங்க. நம்ம கிட்ட சிக்காமலா போயிருவாங்க? அட நாத்தனி கொஞ்சம் முறைக்காத மைனியத்தான் பார்த்து. அடியே நாத்துனா கொஞ்சம் முறைக்காத மைனிக்காரிய பார்த்து. அதான் எனக்கும் தெரியல. காலையில அவ பெட்ரூமுக்கு போய் பார்த்தேன்டி, அவ்வளோ சுத்தமா இருக்கு அவ ரூமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தோட்டத்துக்கு போனேன்டி, ஒரு கலர் இல்லாம எல்லா செடியையும் கலர் கலரா வளர்த்து வச்சிருக்காடி. ஏன் நாத்து டென்ஷன் ஆவற? உங்க அம்மா என்னதான் சொல்றாங்கன்னு முழுசா கேளேன். அப்புறம் கிச்சனுக்கு போறேன், கிச்சன் எல்லாம் தொடச்சி சுத்தமா வச்சிருக்கா. சிங்கில ஒரு பாத்திரம் கூட அழுக்கு பாத்திரம் இல்லன்னா பாரு. ஆமா, மருமக அப்படி என்னதான் டிஃபன் பண்ணி வச்சிருக்காங்க? உப்புமா. வச்சது உப்புமா. இவர மாமியார் பெருமை வர மருமகளை பத்தி. ஆமா, ஹால க்ளீன் பண்ணிருக்கா, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அடுத்ததா என் மருமக இப்ப பாத்ரூம் கூட போய் க்ளீன் பண்ண போறா தெரியுமா? ஓஹோ, காலையில இருந்து மாமியார் காரி போட்ட பிட்டு இந்த பாத்ரூமை கிளீன் பண்ணத்தானா? இருங்க இருங்க, அம்மக்காரி மகக்காரியும் சேர்ந்து கக்கூஸ் கழுவ வைக்கத்தான் காலையில இருந்து பலமா சிந்திக்கிறீங்களா? உங்க கையாலே கழுவ வைக்கிறேன். அத்தை எதுக்கிட்ட நீ காலையில இருந்து வீடு கிளீனா இருக்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வேற என்ன மருமகளே, இன்னைக்கு ஏன் லேடிஸ் கிளப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வராங்கல்ல, அவங்க வரும்போது பார்த்து இவங்க நம்ம வீடு சுத்தமா இருந்தா நமக்கு தானே மருமகளே பெருமை. ஆமத்தே, சுத்தமா வைக்கிறது நான் தானே, எனக்கும் பெருமை தானே. அதான் மருமகளே, இப்போ எல்லாரும் வந்து மணிக்கணக்கில் இருந்தாங்கன்னா கண்டிப்பா பாத்ரூம் யூஸ் பண்ணுவாங்க. பாத்ரூம் தான் கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கி. நீ க்ளீன் பண்ணிட்டு வந்துறியா மருமகளே? போங்க நீ போங்க, போய் பாத்ரூம் க்ளீன் பண்ணுங்க. ஓ அப்படியாத்த, சரி சரி. ஓஹோ, பாத்ரூம் கழுவ வைக்கிறதுக்கு தான் நாசுக்கா என்ன ரெடி பண்ணீங்களா? நானும் ஓகே சொல்லிட்டு நாசுக்கா எப்படி கலண்டுக்கிறேன்னு மட்டும் பாருங்களேன். நான் தூ வேர் இஸ் யுவர் மம்மி? உனக்கு என்னதான் தெரியும்? திங்கிற தவிர வேற ஒன்றும் தெரியாது. மூஞ்ச பாரு, நல்லா இஞ்சி தின குரங்காட்ட வச்சுக்கிட்டு. ஏன் நாத்து, தயவு சரி முதல்ல இருந்த மாதிரி வச்சுக்க. இப்பதான் குரங்கு ஊன்னு இருக்க மாதிரி இருக்கு. இதோ மருமகளே, பாத்ரூம் க்ளீன் பண்றதுக்கு மாப்பு, பக்கெட், பினாயில் எல்லாம் கொண்டு வந்துட்டேன். உன் கையை ஹைஜீனிக்கா வச்சுக்கிறதுக்கு கிளவுஸ் கூட கொண்டு வந்துட்டேன் மருமகளே. போ 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 போ, சீக்கிரம் க்ளீன் பண்ணிட்டு வா பாப்போம். ஐயோ அத்தை அத்தை, எனக்கு லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்குதே. ஐயோ என்னாச்சு மருமகளே? அத்தே தலை சுத்துதுதே. அத்தே அத்தே அத்தே, எனக்கு தலை சுத்திட்டுதே. அத்தே என்ன தூக்கி ஏதாவது ஹார்லிக்ஸ் போன்விட்டா ஏதாவது போட்டு தாங்கத்தே. என்னது தலை சுத்துதா? காலையில இருந்து கக்கூச கழுவன்ட்டு தான் உனக்கு காப்பி எல்லாம் போட்டு தந்தேன். இப்படி தெரிஞ்சிருந்தா உன்னை எழுப்பி இருக்கவே மாட்டேன். பேசாம இங்கேயே விழுந்துக்கற, நானே போய் கக்கூச கழுவுறேன். அம்மா, அண்ணி பாவம்மா, அண்ணி பாவம். சரி, அவ பாவமாக்கும். ஒத்தையில கக்கூச கழுவுற நான் தான் பாவம். ஒழுங்கு மரியாதை என் கூட ஒண்ணா வந்து நீயும் கழுவுற. என்னமா சொல்றீங்க? நானுமா? டெய்லி காலங்கத்தால நீ என்ன கக்கூச யூஸ் பண்ற? அப்ப வந்து என் கூட கழுவு வா. அத்தை அத்தை, நான் வேணா கழுவட்டுமா? நீ ஒண்ணும் கழுவ வேண்டாம், இங்கே விழுந்துக்கற. நாத்து நாத்து, நீயாவது அண்ணியை கொஞ்சம் பார்த்து பார்த்து போக கூடாதா? நானே கடுப்புல இருக்கேன் நீ. நீங்க வேற நானும் கடுப்பேத்தாதீங்க. ஒரு டம்ளர் தண்ணியாவது கொடு நாத்து. நானே கக்கூஸ் கழுவுற கோவத்துல தண்ணி வேணுமா? தண்ணி. கொய்யால அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து என்னையா கக்கூஸ் கழுவ வைக்க பிளான் போட்டீங்க? மயக்க வர்ற மாதிரி நான் எப்படி சீனை போட்டேன் பாத்தீங்களா? காலையில இருந்து எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். சோபாவை கதின்னு இங்க படுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு கக்கூசு நான் கழுவணுமா உங்களுக்கு? கழுவுங்கடி கழுவுங்க. அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து அடட ஐடியா போட்டதில்ல. கக்கூஸ் கழுவுற வேலைய அவங்களே செய்யத்தான் போறாங்க. தாயும் மகளும் சேர்ந்து நல்லா தான் ஐடியா போட்டாங்களே. மயங்கி உளுந்ததில்ல, அவங்களே கக்கூஸ் கழுவ போயிட்டாங்க. தன்ன நான நன்னை தானே தான நான நன்னை. இப்படி நானே கக்கூஸ் கழுவுறதா போச்சு, கடுப்புல
இருக்கே, நீ வேற ஏன்டி கடுப்பேத்துற? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க போட்ட பிளான் சொதப்பி நீங்களே எப்பவாவது போய் சிக்கிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை ஆல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.